ஹலோ வியூவர்ஸ், கண்டிப்பாக நிறைய பேர் வந்து டூத் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. டூத் ரிமூவ் பண்ணோன்னா டாக்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது ஃபாலோ பண்ணால் தான் ப்ராப்பராக ஹீல் ஆகும். ஸோ அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, டூத் ரிமூவ் பண்ணோன்னா காட்டன் வச்சுருப்பாங்க அந்த பிளேஸில். ஸோ அந்த காட்டனை வந்து நல்லா டைட்டாக ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து பைட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, டூத் ரிமூவ் பண்ண இடத்த வந்து நம்ம ஃபிங்கராலேயோ டங்காலேயோ வந்து தொட்டு பார்த்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, டூத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் 24 hours வந்து நீங்கள் வந்து மவுத்தில் வந்து எதுவுமே வாட்டரோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு காகிள் பண்ணக்கூடாது. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3 daysக்கு வந்து கொஞ்சம் ஹாட்டாக ஸ்பைசியான ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா, டூத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கோல்டாக வந்து ஃப்ரெஷ் ஜூஸோ இல்லை ஐஸ்கிரீமோ சாப்பிட்லாம். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கும் போது ஸ்ட்ரா யூஸ் பண்ணக்கூடாது, சிப் பண்ணி தான் குடிக்கணும். 6 வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டூத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பெயின் இருக்கும். அது பெயின் வரக்கூடாதுன்றதுக்காக மெடிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுக்குற டேப்லெட்ஸை ப்ராப்பராக டாக்டர் சொன்னபடி எடுத்துக்கணும். நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் டூத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தையல் போட்டிருந்தாங்கன்னா அதை கரெக்டாக டாக்டர் எப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். யூஸ்வலி 1 week அப்புறமா தான் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் டூத் ப்ராப்ளம் இருக்கா, டூத் ரிமூவ் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்காங்களா? ஸோ டூத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரி ஸ்மைல்